பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். கடந்த 2 வாரங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி அப்படின்ற தலைப்புல நம்ம அநேக வசனங்களை தியானிச்சோம். இன்னைக்கு அதோட முடிவு இன்னும் ஒரு 2-3 டாபிக்ஸ் இருக்கு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஸோ அந்த அடிப்படையான அந்த முதல் வசனத்துல இருந்து வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அமேன். ஆமேன். முன்பே துர்க்கிரைகளால நம்ம எல்லாரும் மனதில் சத்துருக்களாய் தேவனுக்கு விரோதமான பிள்ளைகளாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் அப்படி அளவில்லாத அன்பினால நம்ம ஒவ்வொருவரையும் இரக்கத்தினால கழுவி அவர் சுத்திகரித்து இன்றைக்கு அவருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அதே நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ இந்த வசனம் சொல்வது போல அந்த காலத்துல நம்ம எல்லாரும் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, அந்த காலம் என்பது நம்முடைய பாவ வாழ்க்கையை குறித்து பேசுறாரு. இந்த இடத்துல பாவங்கள் அதை செய்வதற்கு நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த காரியங்களை நம்ம பிடிக்கலையோ அதை நம்ம சந்தோஷமா செஞ்சோம் முற்காலத்துல. ஆனாலும் இன்றைக்கு அந்த ஆச்சரியமான ஒளி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அந்த ஆச்சரியமான ஒளி என்பது சத்தியமும் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பும், அந்த அன்பின் வெளிப்பாடும், நாம அவரை போல இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய காரியங்களை கற்பித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று நம்ம அழைத்திருக்கிறார். அப்போ அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக மாத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் மத்தியில அவர் நம்மை மேல கிருபையா இருந்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு எல்லா சாபங்களையும் நீங்களாக்கி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதன் மத்தியில நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக அவர் மாற்றி எவ்வளவோ நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பித்த பிறகு அந்த அன்பை ருசி பார்த்த பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஒரு ஜனமாயும் நம்மை மாத்திருக்கார். ரொம்ப பர்சனலைஸ்டா, நம்ம யாரோ இல்லை, முன்னாடி தேவன் இல்லாம நம்பிக்கை இல்லாமல் நரகத்துக்காக நியமிக்கப்பட்ட ஜனங்களா இருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால அவர் நம்மை அரவணைத்து இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் மாத்திருக்கார்ன்றது நமக்கு ஒரு பெரிய கிரேஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ சென்ற வாரங்கள்ல நிறைய தலைப்புகளை தியானிச்சோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எப்படி இருக்கணும் அப்படின்றத நிறைய தலைப்புகளை தியானிச்சோம். அதை இன்றைக்கு தலைப்புக்குள்ள செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ரீகேப் மட்டும் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்பாக இந்த வசனம் சொல்வது போல இங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து சில வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6. ரெவலேஷன் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம யாரும் ஆண்டவரே நீங்க இறங்கி வாங்க, எனக்காக நீங்க மரித்து என் பாவங்களை நீங்களாக்கி என்னை ரட்சித்து என்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துக்குன்னு சொல்லி நம்ம யாரும் கேட்கவே இல்லை. நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே நம்ம எல்லார் மீதும் ஒரு அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பாவங்களோடு நம்ம ஒருபோதும் தேவனிடம் செல்லவே முடியாது. பாவங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழும் பொழுது மட்டும்தான் நம்ம அவரை தரிசிக்க முடியும் என்பதற்காக அவர் நமக்காக நாம சிலுவையில தொங்க வேண்டியதுக்கு பதிலாக அவர் அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஏளனப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தார்னு பார்க்கிறோம். அவர் சொல்றாரு அது எதுக்காக அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்போ புதிய ஏற்பாட்டுல அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியரும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்குது. பழைய ஏற்பாட்டுல ராஜா தனி கேட்டகரி, அப்புறம் ஆசாரியன் தனி கேட்டகரி. ஆனா இன்று யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார் பார்க்கிறோம். அடுத்ததா அதே 1 Peter 2:9 வாசித்தோம் பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். 1 Peter 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. 1 Peter 4:1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக
பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஆமென். ஆமென். சோ நம்ம எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மாத்திரமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் மாத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் சொல்லாரு, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த பூமியில நம்ம வாழ்கிற இந்த காலகட்டங்கள்ல நிறைய பாவங்களை செய்வதற்கு பிசாசு அநேக தந்திர வலைகளை வீசிக்கொண்டு இருக்கிறார். அதான் வசனம் சொல்றது போல பொல்லாங்கு நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1-2 ஸ்கீம்லாம் இல்ல, வயசு வாரியாக சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் வஞ்சிக்கத்தக்கதாக ஏதோ ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அவங்க பாவத்துல விளை வைக்கிறதுக்கு பிசாசானவனுக்கு அநேக வலைகளை விரித்து கொண்டு இருக்கிறான். அப்ப அது எல்லாவற்றையும் தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாக இருந்து நிதானித்தறிந்து அந்த பாவத்துல விடாதபடிக்கு நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஜாக்கிரதையா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவ வலையில விழுந்து மீண்டுமாக துன்மார்க்க உலகிலே விழுந்து போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த வசனம் சொல்வது போல நமக்கு மாம்சத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டது எதுக்காகன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நடந்து அவர் வரும்போது அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ நாமும் அவரை போலவே பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக தரிசிப்பதற்காகவே கர்த்தராக இயேசு மாம்சத்திலே பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் பாடுபட்டது நம்ம ரட்சிப்புக்குள்ள வருவதற்காக. ரட்சிப்பை அடைந்த பிறகு நாம் அவர் எப்படி நமக்காக வந்து பாடுபட்டாரோ அதே போல நமக்கு இந்த உலகத்துல நடக்கிற இந்த பாவத்தின் மூலமாக வருகிற பாடுகளை வந்து உணர்ந்த பிள்ளைகளாக, அதை வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அடுத்தது வசனம் 2 சொல்லுது, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவர்கள் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம மாம்சத்துல இருந்தாலும் கூட அந்த மாம்ச இச்சைகளை பிசாசான் உண்டாக்கும் பொழுது அந்த இச்சைகளுக்குள்ள விழுந்து போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்கும். ஏனென்றால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், இயேசுவோட சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு பாவத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம, அது சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பாவம் யாரும் பண்றது இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அது சின்னதா உள்ள வருகிறது. ஆனால் வந்து அதுக்கு நம்ம தீனி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அது பெரிய பாவமாக மாறுகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தர் மேல ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு எரிச்சல் அது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிசாசானன் வந்து அவங்க பத்தி தப்பான காரியங்களை பேசுவதற்கோ அந்த எண்ணங்கள்ல நமக்கு வந்து தூண்ட ஆரம்பிப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கோ அவங்களுக்கு தவறாக பேசுவதற்கோ நம்ம நிறைய இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க என்ன ஆகும்னா, ஆரம்பத்துல அது ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கும். ஆனா அதை யோசிச்சு நம்ம பெரிய விஷயங்களாக பெருசா அதை யோசிச்சு அதை வந்து நடைமுறைப்படுத்தி அதை வந்து அவங்கள பேரை எப்படி கெடுக்கலாம், நமக்கு என்னென்ன துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்க்க ஆட்டோமேட்டிக்கா கசப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறது. அப்ப கசப்பு அதிகமாக அவரை பார்க்கும்பொழுது நம்ம வந்து அவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கோ இந்த மாதிரி வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு அந்த சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அப்போ இனிஷியலா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் மூலமா இடம் கொடுக்கும் பொழுது அது பெரிய விபரீதமாக மாறுகிறது. அதான் வசனம் சொல்லுது பாத்தீங்களா, கொஞ்சம் புள்ள மாவு எல்லாவற்றையும் ஒப்ப பண்ணும். அப்போ மாம்சத்தின்மை பிழைப்பதற்காக நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் பாவங்களை விட்டோய்ந்து இருக்க வேண்டும் என்று இங்க சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஜாதின்னா வெறும் பேர்ல மட்டும் பரிசுத்த ஜாதி இல்ல, எல்லா காரியங்களிலையும் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா. அப்போ வசனத்தின்படியாக என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த வசனத்தின்படி இது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த புதிய மனுஷனாக மாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். புதிய மனுஷனாய் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்வது எபேசியர்ல. ஆனா அந்த புதிய மனுஷனாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு வாயின் வார்த்தையில மாத்திரம் சொல்லிட்டு அதை முயற்சி செய்யாம இருந்தோம்னா இன்னும் பழைய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்து இருக்கும் பொழுது நம்ம ரட்சிப்புக்கு அடைந்த பிறகு அந்த மாற்றம் நம் வாழ்க்கை என்ன கொண்டு வந்திருக்கும்ன்றத நாமே ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கேட்போம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பெருசாக அது வந்து விடுகிறது. அப்போ அது நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த மாம்சத்தின்படி பிழைப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் தொங்கவே இல்லை. நம்ம எல்லாரும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே மரித்து அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நம்ம எல்லாரும் பரிசுத்தமுள்ள ஜாதி தான், நம்ம இயேசு கிறிஸ்து சொந்தமான ஜனம்தான். அப்போ முதல்ல ஆரம்பிச்சது போல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் கடந்த 2 வாரங்களாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 டாபிக் மூலமா நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதுல முதல்ல பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா,
தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அடையாளம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கப்பட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை பிரித்தெடுத்தார் பார்க்கிறோம். ஆனா இது எல்லாவற்றையும் நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா அதற்கு பிறகு காலகட்டம் வர வர பாத்தீங்கன்னா இதை மறந்து விடுகிறோமா? நம்ம ஐடென்டிட்டி, நம்ம யார் அப்படின்ற காரியத்தை நம்ம மறந்துடுறோமா? ஏன்னா இந்த உலகத்தோட கட்டுகள் மூலமாகவோ உபத்திரவங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம இந்த உலகத்தார போல இல்ல, முன்குறித்தார் என்ற காரியங்களை மறந்து இன்னமும் கூட அந்த உணர்வே இல்லாமல், கர்த்தர் என்னை அழைத்தார் என்ற உணர்வே இல்லாமல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா? இன்னொரு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் எதற்கும் தகுதி இல்லை, எனக்கு என்னால எதுவுமே நான் நடக்க மாட்டேங்குது, நான் வந்து தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாத்தீங்கல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளை அப்படின்றது ராஜாவோட பிள்ளை அப்படின்ற அடையாளத்தை கர்த்தரே கொடுத்த பிறகு நம்ம என்னன்னா ஒண்ணு அவிசுவாசம், இல்ல ஒரு தாழ்மை, ஒரு மாயமான ஒரு தாழ்மை, என்னால எதுவும் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து அந்த அடையாளத்திற்கு விரோதமாக இருக்கிற செயல்பாடாக இருக்கிறதா இல்லையா? அந்த ஆண்டு ரொம்ப தெளிவா சொல்றார். 1 பேதுரு 2:9 வந்து அவருடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்த ஜனமாயும் நம்மை மாத்திருக்கார். அப்போ இதெல்லாம் பெற்ற பிறகு, இந்த அடையாளத்தை பெற்ற பிறகும் கூட நான் உதவாதவன், எனக்கு தகுதி இல்லாதுன்னு சொல்றது வந்து இந்த வசனங்களுக்கு விரோதமான செயல்களாக இருக்கிறது. நம்ம இயேசுவோட பிள்ளை, இதுதான் நம்ம இனிஷியல், இதுதான் நம்முடைய அடையாளம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 1 வசனங்கள் 4 முதல் 6 வரை. Ephesians 1:4-6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? அவரு நம்மை சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கார். நம்ம யாரும் கேட்கவே இல்லையே. நம்ம கேட்பதற்கு முன்பாகவே இவங்க என்னுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் வந்து காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே முன்குறித்திருக்கார். நம்ம ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நம்ம உணர்கிறோமா? அந்த உணர்வு வரும் பொழுதுதான் நம்ம வந்து யாருன்றதை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா பிசாசான அநேக முறை என்ன பண்றான்னா, தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து இந்த ஏவாளை வஞ்சித்தது போல ஒரு டவுட்டை உண்டாக்கி நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் சொல்லி வஞ்சித்தான் பாத்தீங்களா? அந்த மாதிரி நமக்கும் சில காரியங்களை நம்ம இருதயத்துல தோன்றச் செய்து நம்ம இல்லாத விஷயத்தை வந்து நம்ப வைத்து நம்ம வஞ்சிப்பதற்கு அவன் அநேக காரியங்களை செய்கிறான். ஒன்றுதான் உறுதி, வசனம் வந்து சத்தியம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் வசனம் இந்த 6ஆம் வசனம் சொல்வது போல தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி தேவன் முன் குறித்திருக்கிறார் சொல்லுது. அது எப்பன்னா உலகம் தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார், பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஜாதியாக மாத்திருக்கிறார், அவருடைய சொந்த ஜனமாக மாத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நம்ம மாத்திருக்கிறார். அப்போ இவ்வளவு காரியங்களை நம்ம உணர்ந்தும் கூட நமக்கு அடையாளம் இருக்குதா இல்லையா என்பது இந்த டவுட் இருக்கு பாத்தீங்களா? அது பிசாசு விதைக்கு வஞ்சனையாக இருக்கிறது. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, நமக்கும் இனிஷியல் இருக்கு, தேவனுடைய பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது இந்த முழு உணர்வு என்னைக்கு நமக்குள்ள வருகிறதோ அப்பதான் நம்ம ஆட்டிடியூடு அது மாறும். இது போன வாரத்துல பார்த்த முதல் தலைப்பு. இரண்டாவதா என்ன பார்த்தோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் ஒரு கடமை. தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. என்னன்னா, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், நம்ம சீஷர்களை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம மேல் சுமத்தப்பட்ட கடமைகளாக இருக்கிறது. ஆனா இதை செய்ய விடாதபடிக்கு தடைகள் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த உலக கவலை, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தின் கவலையினால அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளவும் முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியல, சத்தியம் அறிவிக்கவும் முடியல, சிசர்களை உருவாக்கவும் முடியல. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா, அந்த கடமையிலிருந்து தவறி இந்த உலக கவலையினால நம்ம வந்து சிக்குண்டு இருப்பதனால இதெல்லாம் செய்ய முடியாம போயிட்டு இருக்கு. இன்னொரு காரியம் பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது, எனக்கு தைரியம் இல்லை, நான் சொன்னா வந்து பிரச்சனையா மாறும், இந்த சமுதாயம் என்னை ஒதுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடமை இருந்தும் கூட அந்த கடமைகளை செய்ய விடாதபடிக்கு நம்ம சோம்பேறித்தனமோ, நம்ம தைரியம் இல்லாத ஒரு தன்மையோ, இல்ல மற்றவங்க ஒதுக்கிடுவாங்கன்ற பயத்தினால நம்ம கடமைகளை செய்யாமல் இருக்கிறோம். இது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்பதை நம்ம வாசிக்க கேட்போம். இப்போ எபேசியர் 2:10, Ephesians 2:10. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னா அது வந்து இட் இஸ் a மாஸ்டர் பீஸ்.
அது எப்படி சொல்றது, அது வந்து அருமையாக ஒரு தவறும் இல்லாம, ஒரு ஃபிளாவ் இல்லாம அது வந்து எக்ஸலண்டான ஒரு அவுட்புட் தான் வந்து கர்த்தர் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குற காரியங்கள். அப்ப நம்ம நேச்சரை பார்க்கிறோம். இந்த உலகத்தை, இயற்கையை பார்க்கும்போது நமக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு அருமையாக அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா. அது போல நானும் கூட கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நானும் ஒரு மாஸ்டர் பீஸ், நீங்களும் நானும் ஒரு மாஸ்டர் பீஸ், ஃபிளாலெஸ். இது வந்து ஒரு பிரிசிஷனோட ஒரு அற்புதமாக நம்மை கர்த்தர் அமைத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் மீண்டுமாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப மீண்டுமாக பிறந்து ஆவிக்குரிய முறையில மறுரூபமாக வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ இந்த புதிய வாழ்க்கை நம்ம கர்த்தர் பெற்றுக்கொண்ட இந்த புதிய வாழ்க்கை எதுக்காக அப்படின்னா, அவருக்கு பிரியமானதாக நற்கிரிகளை செய்வதற்காகவே நாம் மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அது வசனம் சொல்லுது தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்ன சிருஷ்டித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறாரு, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தமும் பண்ணிருக்கிறார். அப்போ ஒரு நற்கிரிகளை செய்வதற்காக நீங்களும் நானும் எந்த பிளானும் போடவே தேவையில்லை, உட்கார்ந்து யோசிக்க தேவையே இல்லை. அதை நடக்கும்படியாக அவர் முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அப்போ ஒரு நற்கிரியை செய்வதற்கு நமக்கு ஒரு வேலை உண்டாகிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இன்னைக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு. அப்படி பாத்தீங்கன்னா இது நீங்களும் நானும் உருவாக்குறது இல்லை, யார் மூலமா வர்றது கிடையாது. இது கர்த்தர் எப்போன்னா காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாக அது நடக்கும்படியாக அது முன்குறித்திருக்கிறார். அப்போ அந்த நேரத்துல அது போய் நின்று அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர வேற எந்த வேலை நமக்கு கிடையவே கிடையாது. இது வந்து அவரோட ப்ரீ டிசைன்டு, இது ஆல்ரெடி அவர் வந்து அவரோட பிளான்ல அதை வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த இடத்துல போய் நிறுத்துறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா அவர் சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாக அதை தடை செய்யாமல் அந்த காரியத்தை செய்ய வேண்டியது மட்டும் நம்முடைய வேலைன்னு பாக்குறோம். அப்போ இந்த கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அப்போ நம்ம கர்த்தரால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அடையாளம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்குன்னு ஒரு கடமை இருக்குன்னு பாக்குறோம். மூன்றாவதாக பார்க்க போறது என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. ஏன்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல், என்னுடைய சொல், இது எல்லாமே இந்த உலகத்தார் பேசுகிறது போல, சிந்திக்கிறது போல, நடக்கிறது போல இல்லாமல் முற்றிலுமாக அவர்களுக்கு மாறுபட்ட ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் என்னை ஆளுகை செய்யட்டும் அப்படின்ற அவருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்மை ஒருபோதும் பாவ காரியங்களுக்கு விழவிடாமல் நம்மை அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆனா நம்ம அவருக்கு இடம் கொடுக்காம நம்ம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்குரிய சிந்தனைகள் வரும், நம்ம விழுந்து போகிறது அநேக வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த உலகத்தின் கவலைகளாலோ மற்றவங்க என்ன சொல்வாங்க எண்ணத்தினாலோ நம்ம வந்து இந்த வித்தியாசமான வாழ்க்கை முறையை வாழாம நம்ம வந்து இன்னும் உலகத்தாரை போல ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரை. 1 Peter 1:14-16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். அப்போ இந்த உலகத்தாரை போல வாழ நம்ம அழைக்கப்படல, பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது 14ஆம் வசனம், உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அப்ப ஒரு காலத்துல நம்ம அறியாம இருந்தோம், எது நல்லது எது கெட்டது, எது கர்த்தருக்கு பிடிக்கும் எது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இக்னரன்ஸ்னால நம்ம என்ன பண்ணோம்னா அது நம்மை ஆட்சி செய்தது. எது? அந்த பாவ இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால அந்த பாவ இச்சைகள் நம்மை ஆண்டு கொண்டது. அதுக்கு நம்ம அடிமைகளாக இருந்தோம். அது பிசாசானவன் வந்து தனக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அந்த காரியங்களை நம் மூலமாக அவன் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். நாமும் அவனுக்கு அடிமைகளாக இருந்து நம்மை நாமே அவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்த வாழ்க்கை வந்து பழைய வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாத்தி சொந்த ஜனங்களாக மாத்தி நம்ம அவர் பரிசுத்த ஜாதியாக கர்த்தரை மாத்திருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம இன்றைக்கு பிசாசானவனுக்கு அடிமை கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். முன்பாக பாவம் நம்மை ஆட்சி செய்தது, இன்றைக்கு பரிசுத்தமுள்ள காரியங்கள் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும். நம்ம வந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ முன்னே நீங்கள் உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை மாற, இந்த உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இது இதெல்லாம் அறிந்த பிறகும் கூட என்னால இந்த கோபத்தை மேற்கொள்ள முடியல, இந்த அன்பை என்னால காட்ட முடியல, என்னால சகிக்க முடியல, எனக்கு நீடிய பொறுமை இல்லை, எனக்கு இச்சையை அடக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு அந்த பாவத்திலேயே உழந்திருந்தோமே ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை நம்ம வந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஜாதின்னு வாயில சொன்னா மட்டும் போதுமா? நடக்கைகளை வந்து நிரூபிச்சு காட்டணுமே. அவர் சொந்த ஜனம் சொல்றாரு. சொந்த ஜனம் வந்து இந்த உலகத்துக்கு சொந்த ஜனம் கிடையாது, கர்த்தருக்கு சொந்த ஜனம். அப்ப கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள் அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். அப்போ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கை முறை வந்து செட்டில் ஆகி இந்த உலகத்தாரை போலவே இருக்கிறதா? இல்ல. இந்த உலகத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமலும் நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானிப்போம். அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியுடைய மன உறுதி. நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா உபத்திரவங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும். ஆனா அது அதன் மத்தியில நம்ம வந்து மன உறுதியோட நின்று எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதை குறித்து வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை வாசிக்கலாம். ரோமன்ஸ் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு சோர்வு என்பது வந்து அது இன்னெவிட்டபிள், அது கண்டிப்பா வரதான் செய்யும். என்னடா நமக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு உபத்திரவமாக இருக்கிறது, நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நடக்கும் பொழுது நமக்கு வந்து இருதயம் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில நம்ம மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த உபத்திரவத்தின் மூலமாக பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். பொறுமையாக நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அந்த ஆவிக்குரிய அந்த மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக அவன் புடமிடப்பட்டு அவன் வந்து வளர ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள். அப்போ உபத்திரம் வருவது ரொம்ப கஷ்டம், அதுல மேன்மை பாராட்டுறது வந்து நடக்காத காரியம். ஆனாலும் அதுல நம்ம ஏன் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, அந்த உபத்திரவத்தின் மூலமாக பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். அந்த பொறுமையாக நம்ம இருக்க கர்த்தர், அந்த மன உறுதியோடு நம்ம இருக்க கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் உள்ள அந்த ஜனமாக, இந்த ஆவிக்குரிய மனுஷன் அவர் விரும்புகிறவனமாக அவன் மாற்றான், அவன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையறான் அப்படின்றதும் பார்க்கிறோம். அதனால உபத்திரம் வருவது நல்லது. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சென்ற வாரத்துல பார்த்தோம். இப்போ அடுத்ததா என்ன பார்த்தோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிச்சோம், போனதா தியானிச்சோம். வாசிக்கலாம் அதுக்குரிய வசனங்களை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. Matthew 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமேன். ஆமென். சோ நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம் என்று இங்க சொல்லப்படுது. அப்போ வெளிச்சம் என்ன பண்ணுது? மற்றவர்களுக்கு வந்து ஒளி கொடுக்குது, நமக்கும் ஒளி கொடுக்குது. அதன் மூலமாக நம்ம இடராம இருப்பதற்கு இந்த வெளிச்சம் வந்து பிரயோஜனமா இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கணுமா. அந்த வெளிச்சமாக இருக்கும் பொழுது அந்த மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்க வேண்டும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உப்பானது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உப்பானதுக்கு 2 தன்மை இருக்குது. ஒண்ணு வந்து அது கெட்டு போகாம இருக்கணும்ன்றதுக்காக உப்பு பயன்படுத்துறோம். இன்னொன்னு வந்து அந்த உப்பானது வந்து சுவையை கூட்டுவதற்காக, அந்த டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம உப்பை பயன்படுத்துறோம். அப்போ உப்பான அந்த உப்பை போல நம்ம வந்து நம்ம வார்த்தைகளை, நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டு போகாதபடிக்கு நம்ம அந்த உப்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, வசனம் 16 சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மறைமுகமாக வாழ்க்கையுடைய வாழ்க்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்றத பகிரங்கமாக எல்லாரும் பார்க்கும் விதமாக, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக என் வாழ்க்கை வந்து வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த சந்திப்பின் நாளிலே அவர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமை பாராட்டுவாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையின் மூலமாக அவர்களும் ரட்சிப்பின் பாதையில் நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி அப்படின்னா நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி அப்படின்னா ஒரு மன உறுதி வேணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததிக்கு ஒரு கடமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து என் ரட்சகராக இருக்கிறார், நான் பிள்ளையாக இருக்கிறேன் என்பதுக்கு அடையாளம் நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இந்த உபத்திரவங்கள் மத்தியில தான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். உபத்திரம் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். அதுக்கு நம்ம கொடுப்பதற்காக தேவனாய கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நம்பிக்கையில உறுதியாக நம்ம எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. 1 Thessalonians 4:16-18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகள்னாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமீன். நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, எங்க அப்பா வரப்போறார், அவர் வரும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடுவாருன்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அதுல தளர்ந்து போகாமல் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்பிக்கை குலைச்சல் உண்டாக்குவதற்கு சத்துருவானவன் வேலைகளை செய்யத்தான் செய்வான். ஆனால் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்களில் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். அப்ப இதுதான் எல்லாருக்கும் நம்பிக்கை. ஆகையால் வசனங்கள் சொல்வது போல 18 சொல்வது போல இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் நீங்கள் தேற்றுங்கள். அப்ப எப்பெல்லாம் மனம் சோர்ந்து போகிறதோ அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல இந்த வசனங்களை எடுத்து வாசித்து ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டிய கடமை நம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று பாக்குறோம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் ஒரு பலி, ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத, ஒரு சாக்ரிஃபைஸ்டான ஒரு லைஃப். ஏன்னா கர்த்தர் நமக்காக பலியானார். அவர் ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃபை லீட் பண்ணார். அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது, இந்த பண ஆசை, இந்த பூமியக்குரிய காரியங்கள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நான் கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுத்து வாழ விடாதபடிக்கு அது தடையாக இருக்கிறது. கர்த்தருடைய சிந்தையை நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா தரித்துக் கொள்ளாமல் வாழ்வதற்கு இந்த உலக காரியங்களும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இந்த உலக கவலைகளும் அதை நெருக்குறதுனால நான் வாழணும்னு நினைச்சா கூட அதை வாழ விடாம தடை செய்கிறது. இதுக்குரிய எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். ஆபிரகாமை பத்தி வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 2. Genesis 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 75 வருஷத்துல தேர்ந்தெடுத்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு ஆண்டவர். ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 99 வயதுல ஈசாக்கு பிறக்கிறாரு. 24 ஆண்டுகள் ஒரு காத்திருந்து ஒரு பிள்ளையை அவர் பெறுகிறார். அந்த பையன் மேல அவர் ரொம்ப எவ்வளவு அன்பா இருந்தாருன்றதை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு சோதனையை வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல வார்த்தையை பாருங்களேன். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு தேசத்துக்கு போய் அவனை தகன பலியாக பலி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல அவர் எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா, அவர் உன் புத்தனன், உன் ஏகசுதன், உனக்கு நேசமான ஒரு குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு எமோஷனை ஆண்டவர் காட்டுறாரு. காட்டும் பொழுது அந்த இடத்துல அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறான். மகனா இல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல அவன் நிற்கும் பொழுது, எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அவன் ஏகசுதனாக இருந்தாலும் பரவாயில்ல, என் புத்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நேசமான குமாரனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு கடமையாக இருக்கிறது என்று உணர்ந்து அந்த இடத்துல அவன் எமோஷன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது அது பிரமிப்பு தான். விசுவாசின் தந்தை அப்படின்னு பார்க்கணும் பாத்தீங்களா, அது பிரமிக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:10. அதே ஜெனசிஸ்ல 22ஆம் அதிகாரம் வசனம் 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல 22:2 பார்த்தோம் பாத்தீங்களா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். அந்த இடத்துல ஆபிரகாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இஸ்மாயில் அந்த இடத்துல போயிட்டான், இஸ்மாயில் அந்த இடத்துல இல்ல.
அப்போ அவனுக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்குது. அப்போ ஒருவேளை உன் புத்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை இவர் வந்து இஸ்மவேல சொல்றாரா அப்படின்ற சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவர் சொல்றாரு உன் ஏகசுதன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. இது ஈசாக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி, உன் ஏகசுதன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா, உன் நேசகுமாரனாகிய, நீ ரொம்பவும் அதிகமாக விரும்புகிற உன் குமாரனாகியன்னு மட்டும் சொல்லாம அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஈசாக்குன்னு சொல்லி பேரையும் சொல்றாரு. ஒரு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாம தெளிவா ஈசாக்க தான் நீ பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவன் ரெடி ஆகுறான். அவன் சொல்றாரு பாத்தீங்கன்னா 22:10 சொல்லுது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படியாக தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான்னு சொல்லி பாக்குறோம். இப்போ அவன் வந்து கிளம்புறான், ஆட்டு அந்த கழுதையின் மேல வந்து அந்த கட்டைகளை வைத்து விட்டு அவன் வந்து கிளம்பி வந்து 3 நாள் பிரயாணப்பட்டு அவன் போறான். 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த மலையின் மேல ஏறும்பொழுது வேலைக்காரங்களை கீழே விட்டுட்டு அவன் மேல ஏறும்போது சொல்றான், மகன்கிட்ட பேசிட்டே போகும்பொழுது நமக்கு வந்து ஆடு இல்லையே கேட்கும்போது கர்த்தர் தருவாருன்னு சொல்லி அந்த அப்பா வந்து மகன்கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்துல அவன் மேல ஏறி போக பாத்தீங்கன்னா அந்த பையன் தான் அந்த பலியாக போறான்ற விஷயம் அந்த ஈசாக்கு தெரிஞ்சும் கூட அவன் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாம தந்தை செய்வத காரியம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் தன்னை தானே வந்து ஒப்பு கொடுத்து. ஏன்னா அவன் பெரிய பையன், அவங்க அப்பா வயசானவர், அவரை தன்னை கொல்ல பாக்குறான்ற அந்த சூழ்நிலை அவனுக்கு புரிஞ்ச பிறகு அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்துக்காது. ஆனாலும் கூட அவனும் கீழ்ப்படிந்த மகனாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவன் என்ன பண்றான்னா அந்த கட்டைகள் மேல தன்னை வந்து வைக்கிறதுக்கு இடமும் கொடுக்குறான். இடம் கொடுத்து அவங்க அப்பா கையை தூக்கும் பொழுது அவன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அவன் அமைதியோடு இருந்து கையை தூக்கும் பொழுது, ஆனா அந்த இடத்துல கத்த சொல்ல தன் குமாரனை வெட்டும்படியாக தன் கையை கத்தியை அவன் எடுத்தான்னு சொல்லி பாக்குறோம். அதே ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 16 முதல் 18 வரை. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆமென். சோ கத்தி எடுத்து கையை நீட்டுறான். கை நீட்டும் பொழுது கர்த்தர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ண பிறகு அவர் பேசும் பொழுது நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால், அப்போ நீ அவனை ரொம்ப அன்பு செஞ்சும் இத்தனை வருஷமா காத்திருந்தும் நீ அதையெல்லாம் பார்க்காம நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்து நீ கத்தி எடுத்து அவனை கொல்றதுக்கு நீ முற்பட்டியே, இந்த காரியத்தை செய்யறதுக்கு நீ வந்து ஆயத்த பண்ணியே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த பாத்தீங்கன்னா அவன் செஞ்ச அந்த ஒரே ஒரு காரியம், கர்த்தர் தன்னை சுதனை கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் கேட்டா அவர் அவனை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறான்ற அந்த நம்பிக்கையோட அவனுக்கு வெட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன் என்று உணர்ந்து அவன் கத்தி எடுத்து வெட்டும் போது கர்த்தர் நிறுத்தின பிறகு அந்த விசுவாசத்தை பார்த்தத பிறகு ஆண்டவர் சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்றாரு. நமக்கு இதுதான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொல்லி சொன்னா மட்டும் பத்தாது, நம்ம கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார், எந்தெந்த காரியங்களுக்கு பரிசுத்தமாக வாழ அழைத்திருக்கிறார், அப்ப என் வாழ்க்கை ஒரு ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என விரும்பின பிறகு அந்த காரியத்தை தான் நம்ம வந்து முதல்ல முன்னிலைப்படுத்தி கம்ப்ளீட் சரண்டர், கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு சரண்டராக மட்டும்தான் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அதை செய்யும் பொழுது எப்படி அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் நான் வான நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினாரோ அது போல நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிற தேவன் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ரிசர்வேஷன்ஸ் கிடையாது, கர்த்தருக்கு கீழ்ப்படுறதை தவிர வேற எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம வந்து வேற எந்த சூழ்நிலைக்கும் இடமே கொடுக்க கூடாது, நம்ம எதையுமே தடுக்க கூடாது. ஏன்னா ஆபிரகாம் தான் பண்ணாரு, தன் மகனாக இருந்தாலும் நேசகுமாரனாக இருந்தாலும் கூட கர்த்தர் கேட்டா அவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட எப்படி அவர் கத்தியை தூக்குனாரோ அது போல கர்த்தர் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, எந்த பாவ சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, அதற்கு இடம் கொடுக்காமல் நம்ம அதை ஜெயித்து வர பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா இது நம்ம சில காரியங்கள் நமக்கு புரியாது,
நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கும். அப்ப அதை நம்ம வந்து யோசிக்கணும். கர்த்தர் இதை செய்ய சொன்னார்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். இதன் மூலமாக நம்ம இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் உண்டாக்குகிறார். அப்ப அதை உணர்ந்து நான் பரிசுத்தமாக தான் வாழ்வேன், என்னை நானே ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்பேன் என்று அந்த உணர்வோடு நம்ம நகர்ந்து செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நம்ம கடைசியில கிடைக்க போறது வந்து டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, ஏமாற்றங்கள் இல்லவே இல்லை. அது வந்து நன்மையானதுதான் நடக்கும். ஏனென்றால் ரோமர் 8:25 நினைக்கிறேன் வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், நன்மைக்கு உண்டாகும். எந்த ஒரு அது டவுட்டுமே நம்ம இருக்கக்கூடாதுன்னு பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் வசனம் 24. மேத்யூ 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். இது வந்து என்றைக்கோ ஒரு நாள் செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல, தினந்தோறும் செல்ஃப் டினையல். நமக்கு நிறைய விஷயங்கள் பிடித்திருக்கும், ஆனா அந்த விஷயங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாக இருக்கும், வசனங்களுக்கு விரோதமாக இருக்கும். ஆனா அதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த பிறகு அதை செய்யாம அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சகித்து வெற்றி சேர்க்கிறோம். பாத்தீங்களா? அதான் ஆண்டவர் பேசுற அந்த இடத்துல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ, கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா பரவாயில்ல, அது எனக்கு சிலுவையாக இருக்கலாம், ஆனாலும் கூட அதை சுமந்து செல்லும் பொழுது நம்ம வந்து வெற்றி சேர்க்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ டேக்கிங் அப் த கிராஸ், சிலுவை சுமக்க வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா அதை எப்படி செய்யணுமா? அதை முழு இருதயத்தோடு, வேண்டா வெறுப்பா, ஒரு எரிச்சலோட இல்ல, அது முழு இருதயத்தோடு நம்ம வந்து கர்த்தரை நோக்கி அதை செய்ய வேண்டும். ஏன்னா நம் சித்தத்தை விட கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதை நடப்பிக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இது என்ன செய்யணும்னா, அந்த சரண்டர், கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடணும். ஆண்டவரே, நீங்க இதை விரும்புறீங்க, இதை உங்களுக்காக நான் வந்து மனப்பூர்வமாக முழு இருதயத்தோட இதை நான் செய்யறேன், என்னை பரிசுத்தமாக வாழ அழைத்திருக்கிறீங்க, அதனால வந்து அசுசிப்படக்கூடிய காரியங்கள் எது இருந்தாலும் அதை நான் வந்து வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடுறேன் அப்படின்ற அந்த எண்ணங்களோட அந்த கம்ப்ளீட் சரண்டரா நம்ம நடக்கும் பொழுது இதுதான் தேவனுக்கு முன்பாக உகந்த பலியாக இருக்கிறது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை. பிலிப்பியன்ஸ் 2:5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி இங்க ஆரம்பிக்கிறார். அப்ப கிறிஸ்துவ சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அது ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தரா, சர்வ வல்லமை பொருந்தின தேவனாக இருந்தாலும் கூட அவர் மனுஷனாக ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தான்னு பாக்குறோம். அந்த ஹியூமிலிட்டி, அந்த பெருமைக்கு இடம் கொடுக்காம அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார்னு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்களா? அப்போ மனுஷனாக நமக்கு பெரும்பாலும் நம்ம பாவத்தை விளைவிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, நம்முடைய பெருமை தான், நம்முடைய ஈகோ, நம்முடைய ப்ரைடு இருக்கு. பாத்தீங்களா? அதை நம்ம வந்து கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ விடாம அது பெரும்பாலும் அது தடையாகவே இருக்குது. அது நம்ம நிறைய விஷயங்களை மேற்கொண்டு வந்திருக்கலாம், ஆனாலும் சில விஷயங்களை வந்து நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஈகோ இருக்கு. பாத்தீங்களா? அது வந்து நம்ம வளரவே விடாம கர்த்தருக்கு விரோதமாகவே இது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தரே தன் ஈகோவை விட்டுட்டு இறங்கி வந்தார். அவர் மனுஷன் இறங்கி வந்தது ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அவரு மனுஷனால துப்பப்பட்டார். அவர் முகத்தை துப்புனாங்க, அவரை அரைஞ்சாங்க, அவரை வந்து ஏளனப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்கன்னு பாக்குறோம். இது எல்லாவற்றையும் ராஜாதே ராஜாவாகிய கர்த்தரே சகித்தார். அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை கர்த்தர் வாழ்ந்து காட்டி நமக்கு போயிருக்காரு. நம்ம இப்படிதான் வாழணும். அப்ப இது வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப். கர்த்தர் வந்து இப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாமும் கூட இந்த மாதிரி கர்த்தருக்கு விரோதமாக ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அப்படின்னு வரும் பொழுது நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம, ஏன் என்னுடைய வாழ்க்கை முறை இப்படிதான், நான் இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார், பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஈகோக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அது உணர்ந்த பிள்ளைகளாக அதன்படி வாழ வேண்டும். அதை வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம நடக்க முடியுதுன்னு பார்க்கிறோம். கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். ஏன்னா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சார், எந்த நேரத்திலையும் கோவப்படாம அவர் எல்லாவற்றையும் சகித்தாருன்னு பார்க்கணும். பாத்தீங்களா? அது போல நாம் கூட எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும் என்று இங்க புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம். அடுத்ததா பிலிப்பியர் 3 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரை. பிலிப்பியன்ஸ் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல,
என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். சோ பவுலை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு. அவர் எவ்வளவு பெரிய அவர் வேதபாரகன், பரிசேயரில் பிறந்த பரிசேயன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அவர் பரிசேயன் சொல்லிட்டு தன்னை பத்தி எவ்வளவு அவருடைய பேக்ரவுண்டை பத்தி அவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலே அவர்கிட்ட கப்பல் இருந்துச்சான். அந்த காலகட்டத்திலே அவர்கிட்ட 2000 கோடிக்கு வந்து சொந்தக்காரராம். அவர் அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு முன்பாக அது எல்லாமே குப்பை. எதுவுமே அந்த பணமோ பதவியோ எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாமே குப்பை அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஐ எம் கவுண்டிங் எவ்ரிதிங் அஸ் லாஸ். எனக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துல கத்துக்கிட்டனோ, என்னுடைய ஞானம் என்னவா இருக்குதோ அது எல்லாமே வேஸ்ட். கர்த்தரை அறிகிற அறிவு தான் மேன்மை உள்ள காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தர் முன்னிலைப்படுத்துகிறார் சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வெறுக்காவிட்டால் கர்த்தர் ஒருபோதும் நம்ம முன்னிலைப்படுத்த முடியவே முடியாது. அப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம இன்னும் அதிகமாக வளரணும், அதிகமாக பெருகணும், அதை நோக்கி நம்ம ஓடும் பொழுது கர்த்தர் வந்து செகண்ட் 2ஆம் படியிலயோ 3ஆம் படியிலயோ வந்துருவாரு. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அப்போ அவருக்கு நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃபை வந்து லீட் பண்ணாம நமக்கு பிரியமான நடப்பிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அதை தெரிந்து கொள்ள சந்ததிக்கு அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமான பிள்ளைகள் நடக்காம அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வாசிக்கலாம் அடுத்ததா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரை. Hebrews 11:24-26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். ஆமென். பாத்தீங்கன்னா இப்ப பவுலை பத்தி பார்த்தோம், மோசே பத்தி எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். அவன் பாத்தீங்கன்னா ராஜாவோட அடுத்த ஸ்தானத்துல இருக்கான். அவன் கட்டளை இட்டான்னா அவனுக்கு செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஆளுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவன் நினைச்சதை சாதிக்கலாம். அவ்வளவு அவன்கிட்ட பவர் இருக்கு, லக்ஸுரி இருக்கு, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. ஆனாலும் அதை என்ன பண்றான்னா அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அது அநித்தியமான பாவ சந்தோஷமா. அப்போ அந்த பாவத்தை செய்யும் பொழுது அது சந்தோஷம் உண்டாகிறது. ஆனா நித்தியமான பாவம் அது சந்தோஷம் கிடையாது, அநித்தியமான சந்தோஷம் என்பதை அவன் உணர்ந்து என்ன பண்றான்னா இந்த மாதிரி அநித்தியமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்வதை விட தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை பாட வைப்பது நன்மையான காரியமாக இருக்குது என்று நினைச்சிட்டு என்ன பண்றான்னா அது எல்லாவற்றையும் வெறுக்கிறான். அந்த ராஜாவுடைய ஸ்தானம், அவனுடைய லைஃப் ஸ்டைலு, அந்த லக்ஸுரி, அவனுடைய அதிகாரம், அவனுடைய மேன்மை, இது எல்லாவற்றையும் வந்து அநித்தியமான ஒரு சந்தோஷம். அது ஒரு பாவசத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம், அது நித்தியமானவை கிடையாது, அதுல எந்த பிரயோஜனமே இல்லை என்பதை அவன் உணர்ந்து ராஜாவாக இருந்தவன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடிமையாக ஒரு மாறி என்ன பண்ணனா ஜனங்களோடு இருப்பது வந்து நன்மையானது என்று உணர்ந்து அதை வெறுத்து அவன் வரிய வரான்னு பாக்குறான். அடுத்தது 26ஆம் வசனம் தான் ஹைலைட். அவன் சொல்றான் அந்த இடத்துல இனி வரும் பலன்மே நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான்னு பாக்குறான். அப்போ அவனுக்கு இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை கிறிஸ்துவின் மூலம் அவன் கிடைக்க போகிறது. இப்ப இதெல்லாம் அற்பமான ஒரு காரியங்கள் என்பதை அவன் முழுமையாக அவன் உணர்ந்து அவன் சொல்ற அந்த இடத்துல எகிப்துள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகள் அதிக பாக்கியம் என்று நின்னான். அப்போ நமக்கும் கூட பாத்தீங்கன்னா சில நிந்தனைகள் வரலாம். கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் லீட் பண்ணும் பொழுது நமக்கு நிந்தனைகள் வரலாம். ஆனா நிந்தனைகள் வந்தாலும் கூட பரவாயில்ல, அதுல நம்ம சகித்து நம்ம வெற்றி சிறக்கும் பொழுது மோசே சொல்வது போல பாத்தீங்கன்னா நமக்கு இனி வரும் பலன்கள் மேல் நம்ம நோக்கமா இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல இந்த நிந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்பமான ஒரு காரியம். நம்ம கிடைக்க போற இட்டர்னல் ரிவார்டு நம்ம நினைச்சு பார்ப்பதற்கு மேலாக கண்கள் காணவும் இல்லை, அது ஆச்சரியப்படத்தக்கதாக ஒருவரும் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக அது வரப்போகிறது. நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் கர்த்தர் வந்து வரும் பொழுது நம்முடைய பலன் அவருடைய கூட வருகிறது என்பதை வந்து நம்ம நோக்கி அவரை மாற்றமே சார்ந்து நம்ம கண்கள் எல்லாமே வந்து அவர் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நிறுத்தி வைத்து அவர் என்ன சொன்னாரோ அதை உணர்ந்து அந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார்.
வாசிக்கலாம் அடுத்ததா கலாத்தியர் 2:20 Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன். ஆமேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, நம்ம தண்ணிக்குள்ள போகும்போது நம்ம எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆவிக்குரிய முறையில நம்ம எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம தண்ணியில நம்முடைய பாவம், சாபம், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் புதைச்சிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தாரோ அதே போல நீங்களும் நானும் உயிர்த்திருக்கிறோம். அவருடைய கூட சிலுவையிலும் மறையப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல. அப்ப தண்ணியில நம்ம மறிச்சாச்சு. தண்ணியை விட்டு வெளியே வந்த பிறகு நீங்களும் நானும் மீண்டுமாக பிறந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக தான் நான் மீண்டுமாக பிழைத்திருக்கிறேன். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியங்களை என் மூலமாக அவர் நடப்பிப்பதற்கு என்னை நானே ஒப்பு கொடுத்து வாழ்வதற்காகவே நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்ற அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். நான் இப்பொழுது மாசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் மீண்டுமாக பிழைத்திருக்கிறேன். அப்போ நான் பிழைத்திருக்கிறது எதுக்காக பார்க்கும் பொழுது, எனக்காக என் மேல் அன்பு கூர்ந்த தேவன் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் எனக்காக தொங்கினார். அப்போ அதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்த பிறகு அவர் என்னவெல்லாம் என்னை வைத்து செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நான் செய்யறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அந்த எண்ணங்களோடு நம்ம போகணும். ஏன்னா இந்த எண்ணங்கள் நமக்குள்ள முழுமையாக வரும் பொழுது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு ஜீவ பலியாக, ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃபை நம்ம லீட் பண்ண முடியும்னு பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் ஒரு தாழ்மை உள்ள ஊழியக்காரர்கள் என்பதை உணர வேண்டும். ஏன்னா நமக்கு கர்த்தர் விரும்புறது என்னன்னா, அந்த அன்பு, ஒரு தாழ்மை, ஒருவருக்கொரு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளையோட இன்னொரு அடையாளம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த தாழ்மை உள்ள ஒரு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். லூக்கா 10:37. லூக் 10:37. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமென். அப்போ இந்த நல்ல சமாரியன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க 2 பேர் வராங்க, மொத்தம் 3 பேர் வராங்க. ஒருத்தன் ஆசாரியன், ஒருத்தன் லேவியன், ஒருத்தன் சமாரியன். அப்போ லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் என்ன வேலைன்னு பார்க்கும்போது, லேவியன் பாத்தீங்கன்னா லேவி குலத்துல பிறந்தவன், எல்லாரும் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆசாரியன் யாரு? ஆரோன் குடும்பத்துல இருந்து அவன் பிறக்க வேண்டும். அவன் ஆசாரியத்துவத்தை அடைந்திருக்கிற கூட்டம் பாக்குறோம். இப்போ 2 பேரும் பாத்தீங்கன்னா கர்த்தருக்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நன்மையான காரியங்களை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அப்போ 2 பேரும் கடந்து போறாங்க. 2 பேரும் கடந்து போனாலும் கூட அந்த அடிபட்டவனை பார்த்து இரக்கம் செய்வதற்கோ நன்மையான காரியங்களை செய்வதற்கோ அவர்களுக்கு இருதயம் இல்லை. ஆனா அந்த இடத்துல போன ஒரு சபிக்கப்பட்டவனாக இருந்த அந்த சமாரியர்கள், பிசாசு பிடித்தவர்களை சொல்லும் போது அந்த மாதிரி ஜனங்களாக இருக்கிற அந்த சமாரியன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கடந்து போகிறான். கடந்து போகும்பொழுது அவன் நன்மை செய்வதற்கு அவன் ஆயத்தப்படுகிறான். அவன் அந்த இரக்கத்தை காட்டுவதற்காக அவன் முற்படான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். இப்போ மனுஷகுமாரனே ஊழியம் பெறுவதற்காக வரவே இல்லை, அவர் ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கார். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு யாருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஜனங்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்காகவும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த மனது, அந்த பரிதபிக்கக்கூடிய இருதயம், இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் செல்லும் இடமெல்லாம் அவர் பரிதபித்தார்னு சொல்லி போட்டிருக்கோம். ஜனங்களை பார்க்கும் பொழுது அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க, பிசாசோட கட்டில கட்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லாத காரியங்கள், வியாதிக்குரிய காரியங்கள் இருக்கும் பொழுது அவர் பரிதபித்தார்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நாமும் கூட அந்த பரிதபித்து போல இருதயத்தோட தாழ்மையுள்ள பிள்ளைகளாக ஊழியம் செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். வாசிப்போம் அடுத்ததான் மத்தேயு 23 வசனங்கள் 11 முதல் 12 வரை. Matthew 23:11-12. உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். ஆமென். அப்போ பெரியவனா இருக்கிற யாரா இருந்தாலும் அவன் ஊழியக்காரன் தான். ஏன்னா தேவனாகிய கர்த்தரே ஊழியம் செய்யதான் வந்தாரு, ஊழியம் பெறுவதற்காக வரவே இல்லை. இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ நம்ம
பெருமைக்கு இடம் கொடுக்காம தாழ்மைக்கு இடம் கொடுத்து ஒரு தாழ்மையுள்ள மகளாக இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு காலகட்டம் வருது பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். என்ன சொல்றாருன்னா, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சோ இந்த பூமிக்கு இந்த ஜனங்களின் மத்தியில நான் உயர்வாக இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு பணபலம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுத்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி கொள்ளாம, ஏன்னா இதெல்லாம் மனுஷ சுபாவம். மனுஷனாக பிறந்தவனுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்து ரத்தத்துல ஊறி போன சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த உலகத்துல பிறந்த முதல் பாவமே அதுதான், பெருமை. பிசாசானவன் தான் தேவனுக்கு மேலாக நான் அவன் உயர்த்தப்படுவேன்னு சொல்லி அந்த பெருமை என்ன வந்துச்சு பாத்தீங்களா. இந்த உலகத்துல உண்டான முதல் பாவம் அதுதான். இன்றைக்கும் அநேகரை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பெரிய பாவம் பாத்தீங்கன்னா அந்த பெருமைக்குரிய காரியங்கள் தான். அந்த பெருமைக்கு இடம் கொடுக்காம தாழ்மைக்கு இடம் கொடுத்து தாழ்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தரே நம்மை உயர்த்துவார் என்பதை எந்த டவுட்டுமே இல்லைன்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களே தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். சோ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த ஜனங்கள் யாரு? நீங்களும் நானும் தான். இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரே தேவன் என்று புரிந்து அவர் நாமத்தை தரித்த பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போ அவர் நமக்கு அவர் எல்லாவற்றையும் விட்டொழித்து அந்த பெருமைக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம அவருக்கு மாத்திரம் நம்ம முன்னிலை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும் என்று பார்க்கிறோம். 2வது சொல்றாரு, ஜெபம் பண்ணி. அப்போ நம்ம தேவனை சார்ந்திருந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். தேவன் தான் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு அவர் உதவிட்டா வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு முழுமையான நம்பிக்கையோடு அவரையே நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபத்தின் மூலமா கேட்கிற பிள்ளைகளாக. அடுத்து சொல்றாரு, என் முகத்தை தேடி. சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐ எம் லாங்கிங் ஃபார் யூ, உனக்காக நான் ஏங்குறேன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம் பாத்தீங்க உலகப்பூர்வமா. அது போல கர்த்தருக்காக ஏங்குகிற பிள்ளைகளாக. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களையே தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போ உண்மையான ஒரு ரெப்பெண்டன்ஸ், ஒரு மனம் திரும்புதலோட எல்லா பாவங்களையும் விட்டொழித்து நம்ம இருப்போமே ஆகிய 4 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாங்களே தாழ்த்த வேண்டும். 2வது அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும் காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட உதவி கேட்டு நிக்கணும்னு அவர் விரும்புகிறார். 3வதாக அவர் முகத்தை தேடி அவருக்காக ஏங்குகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார். 4வது என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அதாவது இந்த பாவம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம உண்மையான ஒரு மனம் திரும்புதலோட இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல இந்த 4 காரியங்களை செஞ்சோம்னா நம்ம அப்பொழுது அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. இதெல்லாம் செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்கறது மாத்திரமல்ல, நம் பாவங்களை மன்னிப்பாரா? நம் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, நாமும் ரட்சிப்புக்குள்ள வருவோம். நம்ம ஒரு ஒழுக்கமுள்ள கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, அது தாழ்மையுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம மூலமாக இந்த நாடும் சேமத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம வாழுகிற இடம் கூட கர்த்தருடைய அறிகிற அறிவில வளர்கிற இடமாக மாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், நம்ம மாற்றம் வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது அது அநேகரை பாதிக்கும். அந்த அநேகரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பு உண்டாகுன்றதை பாக்குறோம். வாசிக்கலாம். அடுத்ததா 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை. 1 Corinthians 9:16-17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆமேன். நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. இது நான் தான் செஞ்சேன், இது நான் தான் சத்தியம் அறிவிச்சேன், முதல்ல நான் தான் பேசினேன், நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், இது என்னுடைய ஆத்மா, நான் டைம் இன்வெஸ்ட் பண்ண ஆத்மா வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இதுல மேன்மை பாராட்ட யாருக்கும் இடமே இல்லை. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சி, நான் வெள்ளை செய்தவர் தேவன் தான். நானும் நீங்களும் ஒரு துரும்பு, ஆண்டவர் பயன்படுத்த அந்த இடத்துல, அவ்வளவுதான்.
ஆனா நமக்கு முன்பாகவும் சரி நமக்கு பிறகும் சரி ஆண்டவர் அதே ஆத்துமாவுக்கு வந்து அவர் நீரும் பாய்ச்சுகிறார், அவர் தான் அதை விளையவும் செய்கிறார். இதுல சொந்தம் கொண்டாட நமக்கு இடமே இல்லை. அவர் சொல்றாரு இந்த இடத்துல, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை எப்படி செய்யணுமா? உற்சாகத்தோட செய்யணுமா. சத்தியத்தை போய் அறிவிக்கக்கூடிய காரியங்கள் வந்து சந்தோஷத்தோட, யாரு எப்ப கூப்பிட்டாலும் சரி, நான் அது வந்து தடையே செய்யாம உடனே அந்த காரியத்தை வந்து செய்வதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படணும். ஏனென்றால் நமக்கு உக்ரானக்காரனுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். லூக் 17:10. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், கடமையை மாத்திரம் செய்தோம். அப்ப நமக்கு இந்த இடத்துல மேன்மைப்பட ஒன்றும் இடமே இல்லை. நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை வந்து முழு இருதயத்தோடு சந்தோஷமாக அந்த வேலையை செய்யணும். சொல்லி முடிச்சுட்டு, ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமம் இங்கே மகிமைப்படட்டும், இந்த வேலை கொடுத்து நான் செஞ்சு முடிச்சேன், இவ்வளவுதான் நம்முடைய வேலையை தவிர இதெல்லாம் செய்யணும்னா நமக்கு வந்து ஒரு தாழ்வு இருதயம் வேணும். பெரும்பாலும் வந்து இந்த உலகத்தோட இந்த கிறிஸ்துவத்துல இருக்காங்க பாத்தீங்களா, சில சபைகள் சொல்லுவாங்கல்ல, நீ ஏன் ஆத்துமா, நான் தான் சத்தியம் சொன்னேன், இங்க விட்டு வெளியே போனா உன் ஆத்மா வந்து கெட்டு போயிடும், நரகத்துக்கு போயிடும் சொல்லிட்டு மிரட்டி அந்த ஆத்துமாக்களை வந்து தாங்கள் வந்து என்ன சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்படி வசனம் சோடவே இல்லை. எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. நாம் எல்லாரும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், கடமையை மாத்திரம் செய்தோம். கடைசியா ஒரு தலைப்பு, அதோட நிறைவு செய்துக்கிறேன். கர்த்தரின் ஊழியக்காரர் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு என்னன்னா, சத்தியத்தை போய் நம்ம வெளியே அறிவிக்க வேண்டும். இது நம்ம மேல் சுமத்தப்பட்ட கடமை. இது வந்து இவங்களுக்கு தான் இருக்கு, அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நம்ம யாரும் வந்து தட்டி கழிக்க முடியவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அந்த கடமை உணர்வோடு நம்ம இந்த காரியங்களை செய்யணும். அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 36 முதல் 38 வரை. Matthew 9:36-38. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல சில பேரை பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் வந்து தோய்ந்து போய் சிதறப்பட்டு போய் அவங்க மேல மனதுருக ஆளே இல்லாம அவர் கண்களை பார்க்கும் பொழுது கர்த்தரே மனதுருகிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவர் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவர் தான் வந்து உலகத்திற்கு ஒளி. ஆனா இன்றைக்கு நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், நாம் இந்த பூமிக்கு ஒளியாக இருக்கிறோம். அப்ப கர்த்தர் எப்படி மனதுருகினாரோ அதே போல நீங்களும் நானும் மனதுருவதற்காகவே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதான் சொல்றாரு 37ஆம் வசனத்துல, தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ நீங்களும் நானும் யாரு? வேலையாட்கள். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமாக்களை வந்து ரட்சிப்பின் பாதையில கொண்டு வர வேண்டியது யாரோட வேலைன்னு பாத்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த வேலை. அப்போ கர்த்தர் எப்படி மனதுருகினாரோ அது போல நானும் நீங்களும் வந்து மனதுருகி கர்த்தராக தேவனை வேண்டிக் கொண்டு இன்னும் அதிகமான ஆட்களை வந்து சுவிசேஷத்தை வந்து சொல்வதற்கு நீங்க வந்து எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறது மாத்திரம் இல்லாம, நமக்கும் அநேக ஆத்துமாக்களை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாமும் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த காணாமல் போன ஆடுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு தெரியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் போய் சத்தியத்தை சொல்லி அவர்களை வந்து கர்த்தர் பக்கமாக ஈர்க்க வேண்டிய வேலை நம் எல்லாரும் கொடுக்கப்பட்ட கடமை என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 35. John 4:35. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். காலம் சமீபமாக இருக்கிறது.
இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வருஷம் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு ஏறிட்டு பார்க்கும் பொழுது நிறைய ஆத்துமாக்கள் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ரெடியா தான் இருக்கு. அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னா நீங்களும் நானும் தான். ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அதை சொல்வதற்கு நமக்கு தயக்கம். சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க, சொன்னா இவங்களுக்கு புரியாது, இவங்கெல்லாம் வந்து கர்த்தர் தேர்ந்து கொள்ளவே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி சத்துருவானவன் வந்து அதன் கர்த்தருக்கு பிரியமான கிரியை நடப்பிக்க விடாமல் இந்த மாதிரி சந்தேகங்களை நம் இருதயத்திலே உண்டாக்கி கர்த்தர் விரும்புகிற அந்த ஊழியத்தை செய்யாமல் அவன் தடை செய்கிறான். இதன் மூலமாக நாம் வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். நற்கிரிகளை செய்வதற்காக கர்த்தர் வந்து முன்னதாகவே நம்மை ஆயத்தப்படுத்திருக்கார். நம்ம போய் அங்க நிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. நின்னு சத்தியத்தை வந்து சொல்லணும். அந்த ஆத்மாவுக்கு அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல எந்த வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தைகளை உங்கள் வாயிலை வைத்து அந்த ஆத்மா பலப்படுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவ்வளவுதான். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்தோம் என்ற அந்த எண்ணத்தோட நம்ம ஓட வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 10:14. ரோமன்ஸ் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆமென். நம்ம மேல வந்து எவ்வளவு பெரிய ஒரு உக்ரானக்காரன் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தாரு பார்க்கிலும் வந்து வசனத்தில் வந்து எவ்வளவு வந்து தேறின பிள்ளைகளாக அபரிவிதமாக கர்த்தர் வந்து நம்ம மேல அன்பு கூர்ந்து வசனங்களை கொடுத்த பிறகு அந்த ஒரு தாளந்தை பெற்றவனாக அதை தோண்டி வைக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அந்த 2 தாளந்து 5 தாளந்தை பெற்றவனை போல அது இரட்டிப்பான வந்து சம்பாதித்து கர்த்தரை கொடுக்க வேண்டும் என விரும்புகிறார். அவர் சொல்லாரு, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ இந்த பிரசங்கம் பண்ண வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் எவ்வளவோ வந்து கிருபையினால வசனங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த வசனத்தை பெற்ற பிள்ளைகளாக நமக்கு ஒரு வசனம் தெரிஞ்சா கூட போதும். அந்த ஒரு வசனத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த ஒரு வசனம் வந்து அவர்கள் மனம் மாறி வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மார்க் 16:15 வாசிக்கலாம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். ஆமென். அப்போ நம்ம இருக்கிற இடம் மாத்திரமல்ல, நம்ம வீடு மாத்திரம் கிடையாது. நம்ம எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, நம்ம எங்கெல்லாம் செல்லுகிறோமோ எல்லா இடத்திலையும் சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்க வேண்டிய கடமை நம்ம மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28 வசனங்கள் 19-20 வரை வாசிக்கலாம். Matthew 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமென். நம்ம யாரும் தனியாவே இல்ல. நம்மளோட கூட வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவரே நம்மோட கூட இருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நமக்கு போய் சத்தியத்தை அறிவிக்க கடமை நமக்கு இருக்குது. அந்த ஆத்மா உங்க கண்களுக்கு முன்பாக அது விளையலன்னா கூட பரவாயில்ல. கண்டிப்பா நீங்க விதைக்கிற விதை ஒருபோதும் விருதாவாக போக போறதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தான் அதை விளைய செய்கிறார். நம்ம அந்த இடத்துல அந்த ஆத்மாவுக்கு தேவையான காரியங்களை செய்கிறோம். அவ்வளவுதான். வசனம் சொல்வது போல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப தேவ ஆவி நம்முடைய கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. அந்த சூழ்நிலை அவரே உண்டாக்கி கொடுக்கிறார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, நம் நாவிலே அமர்ந்து தேவையான வார்த்தைகளையும் அவரே வைக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவையான வார்த்தை கேட்க இருதயத்துக்குள்ள போகும்போது அவரே அதை விளையும் செய்வார். நம்ம வெறும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் கடமையை மாத்திரம் செய்கிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15 வசனம் 58. 1 Corinthians 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, அது வேஸ்டா போகவே போகாது.
நீங்க விதைக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 கனி கொடுக்கும். அது உங்க முன்னாடி வளரலாம் கூட பரவாயில்ல. எப்படி இந்த மூங்கில் மரம் பாத்தீங்கன்னா உடனே போட்ட உடனே எல்லாம் வளரவே வளராது. அது கீழே வேரூன்றி அது ஆழத்துல போய் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சுதான் டக்குன்னு மேல வளர்ந்து வருது பாத்தீங்களா. அது போல நம்ம விதைக்கிற வசனம் நம்ம கண்களுக்கு வளரலாம் கூட பரவாயில்ல, அது கண்டிப்பா அது வளரும். ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருவிழாயும் இருப்பீர்களாக. அப்போ உறுதியோட அசையாம நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்துல நம்ம முன்னோக்கி பெருகிற பிள்ளைகளா, இன்னும் மேலும் மேலும் வளர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. கடைசி வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4 வசனம் 5, 2 Timothy 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமா, இது திமோத்திக்கு பவுல் சொல்ற காரியம் மாத்திரமல்ல, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள். நம்ம எல்லாவற்றிலேயும் மன தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ உலகத்தின் மூலமாக எந்த இக்கட்டுகள் வந்தாலும் சரி, உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, இச்சைகள் உண்டானாலும் சரி, அது எல்லாவற்றின் மத்தியிலேயும் நம்ம மன தெளிவுள்ள பிள்ளைகளாக, நான் பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதி, தேவனுடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜனம், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி, இந்த அந்த காலத்துல வாழ கர்த்தர் அழைக்கவே இல்லை. அவருடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு என்ன வரவழைத்திருக்கிறார். ஏன் வாழ்க்கை முறை இப்படிதான்றத அந்த மன தெளிவோட இருக்கணும். அந்த மன தெளிவோட இருக்கும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் வரலாம். ஆனா உபத்திரவங்கள் மத்தியில கூட அந்த தீங்கு அனுபவிக்கிற மகளாக சத்தியத்தை சுவிசேஷனுடைய வேலையை நம்ம செய்வது மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்பதை அந்த உணர்வோட நம்ம இருக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு 3 வாரங்களாக நம்ம தியானிச்சது என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி எப்படி இருக்கணும், அவர்கள் அடையாளம் என்ன, அவங்க கடமை என்ன, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், அவங்க மன உறுதியோடு இருக்க வேண்டும், நம்பிக்கை வேணும் அவங்களுக்கு. அப்ப அவங்க ஊழியக்காரராக இருக்கணும், அவங்க மன தாழ்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கணும், அவங்க பங்கு என்னன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். இது அப்படியே விட்டு விடாமல் இந்த ஒவ்வொரு தலைப்பையும் மீண்டுமாக எடுத்து தியானித்து இந்த சொல்லப்பட்ட இந்த தலைப்பின்படியாக என் வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பதை நிதானிச்சு பார்த்து, ஒருவேளை இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லை அப்படின்னா அதுல எப்படி பெறுகிறது, அதுல எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்தான் அந்த எபிரேயர்ல வசனம் சொல்றது போல, பயிற்சியினால் முயற்சி செய்யும் பொழுது நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் விடும்பொழுது கரை திரை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிழையற்ற ஒரு பழுதற்ற ஒரு சபையாக நம்மை நாமே அவர் நிறுத்திக் கொள்வதற்கு நம்ம எல்லாரும் பிரயாசப்படுவோம். இது நம்மால கூடாத காரியம், ஆனால் இது முழுமையாக கர்த்தருடைய கிருபையினால அது நடக்கும் என்பதை அந்த உணர்வோடு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த கூடுகை நிறைவு செய்யலாம். யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயர் பண்றீங்களா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கேன் சம்படி ப்ரே ப்ளீஸ்? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. இதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக வீட்டு சபையில் உள்ள சகோதர சகோதரிகளை அழைத்ததற்காக கோடான கொடி நன்றிதப்பா. இதோ ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படிப்பட்ட பண்புகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? ஆம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு வீட்டு சகோதர சகோதரிகள் மத்தியிலே வாழ வேண்டுமப்பா, தியாகத்தோடு வாழ வேண்டுமப்பா, பொறுமையோடு வாழ வேண்டுமப்பா, தாழ்ந்த உள்ளத்தோடு வாழ வேண்டுமப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து ஆண்டவரை, ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்து ஆண்டவரை நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் மட்டும் மனம் மாறினால் போதாது ஆண்டவரே, நாங்கள் உமது ஊழியத்தை செய்ய நாங்கள் புறப்பட வேண்டுமப்பா. குறைந்தபட்சம் எங்கள் வீட்டில் மனமாறாமல் இருக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள், இவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க திராணிய தாங்கப்பா. ஆம் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, மாமிசத்தின் இச்சையின்படி நாங்கள் நடவாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றப்பா. ஆனால் நாங்கள் ஊழியக்காரனாக மாறும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே, இதோ பயத்தோடு இருக்கின்றோமப்பா. ஏதாவது உபத்திரவம் வந்து விடுமோ என்று இன்னும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமப்பா. உமது வார்த்தைகள் எங்களுக்கு ஒளியாக உப்பாக இருந்த போதும் கூட சில நேரங்களில் இந்த மாமிச உலக மாயையை சிக்கி கொண்டு மக்களை பார்க்கும் பொழுது இன்னும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்பா.
இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளுகின்ற சகோதரர்கள் ஒவ்வொரு இருதயத்திலிருந்தும் நினைவில் இருந்தும் அந்த பயத்தை எடுத்து விடுங்கப்பா. பலவீனமான எங்களை பலவானாக மாற்றி ஆண்டவரே ஊழியம் செய்வதற்காக ஓட வேண்டுமப்பா. இதோ ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தை நீங்க தந்திருக்கீங்க என்ற தைரியத்தோடு இருக்கணுமப்பா. அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அடைவதுதான் ஆண்டவரே. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் ஆண்டவரே நாங்கள் மட்டும் மனமாறினால் போதாது. எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் மனமாற வேண்டும். அண்டை வீட்டாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இதோ உமது வருகை சமீபமாக இருக்கிறது. வருகையின் பொழுது ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைவதற்கு எத்தனை ஆத்மாக்களை நாங்கள் கொண்டு வர முடியுமோ அதுதான் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அறிக்கை போன்ற கிருபையாக இருக்கின்றதப்பா. அதை நாங்கள் நன்றாக உணர்கின்றோம். இனிவரும் நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நாங்கள் இதோ வீட்டு சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் அவர்கள் மட்டுமே நட்பு வைத்து அவர்களோடு உறவாடி ஆண்டவரே ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு அனைவரையுமே சரியாக பாதையிலே நடத்தி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் அல்லது 2 பேர் சென்று ஆண்டவரை நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தை செய்ய எங்களுக்கு திராணியை தாங்கப்பா. நான் உங்க பிள்ளைங்கப்பா. எங்களுக்கு பயம் என்பதை இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் சிலுவை மரணத்துல எங்கள் பாவத்தை போக்குவதற்காக நீங்களே பாவமாக்கினீரப்பா. இதையெல்லாம் உணரும் பொழுது நாங்கள் செய்வதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே என்ற திராணியோடு ஆண்டவரே ஊழியத்தை செய்வதற்கு எங்கள் கூட நீங்க இருக்கீங்க, எங்களோடு வந்து கொண்டு இருக்கின்றீங்க என்று நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக பற்றி கொண்ட ஆண்டவரே ஊழியத்தை செய்த ஆண்டவரே பரிசுத்தாவின் எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு வருகின்றார் என்ற தைரியத்தோடு எத்தனை ஆத்மாக்களை மனமாற செய்ய முடியுமோ மாதத்திற்கு ஒரு ஆத்மாவை என்னாது இந்த வீட்டு சபை கூடுகையிலே சேர்ப்பதற்கு நாங்கள் பயிற்சியோடு முயற்சி செய்து தொடர்ந்து உமது கரங்களை பிடித்து வாழக்கூடிய தகுதியை இந்த சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். சொல்லுங்க பிரதர். முதல்ல வந்துட்டு நரம்பு வலி பிரதர். சரிங்க. முது பேக்ல ரைட் சைடுல பிரதர். சரிங்க பிரதர். வந்து இது முது இருக்குல்ல, அது இப்போதான் ஸ்டார்ட் ஆயிக்குது. சரிங்க. அந்த முது ஷோல்டர் ரைட் ஷோல்டர் போன் ரொம்ப நோவு பிரதர். சரிங்க. இந்த லெஃப்ட் சைடு முட்டில சென்டர்ல முட்டி பிரதர். சரிங்க பிரதர். அங்க ரொம்ப நோவு பிரதர். இன்னும் வந்துட்டு பேக்ல நோவு இருக்குது பிரதர். இன்னும் இது கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப நோவு. எத்தனை நான் மருந்தெல்லாம் போட்டு அது இது ஆயுர்வேதிக்ல போட கம்மி தெரியல அது. சரி பிரதர். சரி பிரதர், ஜெபம் பண்ணலாம். சரி பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரன் ஜெரால்டுக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. நீங்க அவருக்கு சுகத்தை நீங்க கொடுத்துட்டீங்க சப்பா. ஆனாலும் சுதந்திரத்தை கொள்ளாம ஆண்டவரே நாங்கள் தடுமாறுகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்கள்ல இருந்து விடுதலை கொடுத்துருக்கீங்க. அவருக்கு எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் சரி ஆண்டவரே, அதுல இருந்து விடுதலை கொடுத்து நீங்க பாதுகாத்து வரீங்க. ஆனாலும் அப்பப்ப ஆண்டவரே புதுசா ஏதாவது வருது ஆண்டவரே. இதனால வருதுன்ற காரியங்களை நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க சப்பா. சகோதரனை முழுமையாக உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதற்கு அவர் செய்த பாவங்களோ நாங்கள் செய்த பாவங்களோ தடையா இருந்தால் எங்கள் தயவாய் நீங்க மன்னிங்க சப்பா. இந்த நேரத்துல நாங்கள் உண்மையை நோக்கி வருகிறோம். தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரே உண்மையை நோக்கி கதறுகிற பிள்ளைகளாக நம்ம நிற்கிறோம் ஏசப்பா. நீங்க அவரை நோக்கி பாருங்க. சகோதரனுக்கு அவருடைய முதுகலையும் தோள்பட்டையிலையும் முட்டியிலையும் வலிகளை உண்டாக்குகிற எல்லா வலி அசுத்தாவியும் சாத்தானையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து கொள்கிறேன். அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். சகோதரன் ஜெரால்டுக்கு உடம்புல வலியையும் அவர் முதுகலையும் தோள்பட்டைகளையும் முட்டையிலையும் வலிகளை உண்டாக்குகிற எல்லா வலி அசுத்தாவியையும் சாத்தானையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். சகோதரனை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் இயேசப்பா. உங்களுடைய ஜீவனை அந்த உடல்ல செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. அவர் இனிமேல ஆண்டவரே எந்த வலியும் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் சர்வாங்க சுகத்தோடு இந்த பூமியில நடப்பார்ன்ற அந்த முழுமையான விசுவாசத்தோட அறிக்கையிடுகிறோம் இயேசப்பா. இதப்பா உங்க நாம் மகிமைப்படுத்தும். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டபடியாக இயேசுவின் தழும்புகால சகோதரன் ஜெரால்டு சுகமானார்ன்றத விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென். செக் பண்ணி பாருங்க பிரதர். இயேசுவை கொடுத்துட்டாரு. நான் விசுவாசி. Thank you brother. ஓகே பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர். பிரதர் சொல்லுங்க சிஸ்டர்.
பிரதர் நான் கீழப்பிள்ளையூர்ல இருந்து பேசுறேங்க பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். தம்பி ஸ்கூல்ல நான் படிக்க மாட்டேன், ஸ்கூல் மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க பிரதர். சரிங்க சிஸ்டர். ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க தம்பி. கேள்விப்பட்டேன். சரிங்க சிஸ்டர். அதனால பிரதர் நேத்து ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க பிரதர். சரி. அதே போல தம்பி இப்ப ஸ்கூலுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி. அதே ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க பிரதர். சரி. ஆனா அதே ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா தம்பி பசங்க அதை இதை கொடுத்து பிள்ளைய கெடுக்க வச்சுப்புடுவாங்க. ம். நீங்க பெரம்பலூர்ல வேற ஸ்கூல்ல சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க பிரதர். சரி. நாங்க அப்புறம் 2, 3 ஸ்கூல்ல போய் கேட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பெரம்பலூர்லயே பனிமலர் ஸ்கூல்ல தனியார்ல கொண்டு அட்மிஷன் போட்டாச்சுங்க பிரதர். நாளைக்கு தான் பள்ளிக்கூடம் போறாங்க. சரி. அவங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சுங்க பிரதர். ஆனா இப்பைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் கிருபையால அந்த ஸ்கூல் பிடிச்சிருக்குது, நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதர். சரி. தம்பிக்கு இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆர்வம் நல்லா வரணும் பிரதர். சரி. அடுத்து வீட்டு வேலை ஆரம்பிச்ச பிரதர். ஆண்டவர் கிருபையால எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர். லைட்டு இதெல்லாம் எல்லாமே போட்டாச்சுங்க பிரதர். இன்னையோட லைட்டு எல்லாம் போட்டாச்சுங்க பிரதர். சுண்ணாம்பு மட்டும் அடிக்கிறது இருக்குதுங்க பிரதர். சரிங்க. அடிச்சு நாங்க பால் காசறதும் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் நாங்க ஒண்ணா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறோங்க பிரதர். சரிங்க. வீட்டு குடும்பத்துக்காகவும் எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். எனக்கு கடன் 5 லட்சம் இருக்குதுங்க பிரதர். ம். அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அடைக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கணும், என் கணவருக்கு பலத்தை கொடுக்கணும் பிரதர். சரிங்க சிஸ்டர். எங்களுக்குள்ளே சமாதானமா இருக்கணும் பிரதர். சரிங்க. ஜெபம் பண்ணிக்கலாம். ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் வாங்குறாரா நீங்க வாங்குறப்போ? ஆமாங்க பிரதர். அவரு தான் வாங்குறாரு. சரி, ஓகே. அவங்க அன்பழகி அக்கா நாங்க 3 பேருமே எடுக்கிறோங்க பிரதர். அடுத்த வாரத்துலயா? ஆமாங்க பிரதர். இந்த பெயிண்ட் வேலை முடிஞ்சிருச்சுன்னாங்க பிரதர். இது ஒண்ணும் தான் பிரதர் இருக்குது. சரி, நீங்க சொல்லுங்க எப்பன்னு சொல்லிட்டு. சரி, நான் ஜெபம் பண்ணலாம். சரி. பையன் பேர் சொல்லுங்க சிஸ்டர். கதிரவன். கதிரவன். ஓகே. இயேசுவே ஆண்டவரே, தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, மகன் கதிரவனுக்காக உங்க சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இப்போ ஸ்கூல்ல சில பிரச்சனைகள் மூலமாக ஆண்டவரே, நீங்க பிரச்சனைகள் வந்திருக்கு, அதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால இந்த குடும்பத்தாருக்கு மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் இது கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, எனக்கு கிருபையா இருந்து அந்த மகன் மேல இறக்கப்பட்ட ஆண்டவரே, நீங்க புதுசா ஒரு ஸ்கூலை கொடுத்துருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றி. அந்த ஸ்கூல்ல ஆண்டவரே, மகன் செல்லும் பொழுது ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. யார் மூலமாகவும் எந்த தொந்தரவும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அங்க சென்று நல்லா படிச்சு ஆண்டவரே, அவன் தன்னை நல்லா படிச்சு முன்னுக்கு வரத்துக்கு கிருபையை பாராட்டுங்கப்பா. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். மகன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். அப்ப அது போல ஆண்டவரே, சகோதரி இந்த வீடு கட்டுற காரியங்களை கையில ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நல்லபடியா நிறுத்தி செஞ்சு கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வீட்டு வேலை முடிஞ்சு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, இன்னொரு சகோதரியும் சேர்ந்து அவங்க 3 பேரும் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெறுவதற்கு கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நீங்க குறிச்ச நாள் ஆண்டவரே நல்லபடியா நடக்கிறதுக்கும், அவங்க யாராவது அழைக்கிறாங்களோ எல்லாரும் சத்தியத்தை கேட்பதற்கும் ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. இதன் மூலமாக அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே மனம் மாறக்கூடிய கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாம சகோதரிக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். சகோதரி வீட்டுக்கும் அவங்க எல்லைகள் பக்கத்திலையும் அவங்க பக்கத்திலையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். அப்ப அது போல ஆண்டவரே, இந்த கடனையும் அவங்க சீக்கிரமா கட்டுறதுக்கு நீங்க கிருபையை பாராட்டுங்க ஏசப்பா. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். அன்பழகி அக்கா பேசுறாங்க பிரதர். கொடுங்க சிஸ்டர். பிரதர். சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். சாட்சி சொல்லணும். நேத்துக்கு நாள் எனக்கு இடது கால இடுப்பு கீழே அப்படியே செம்மையா வலி, அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி, எழுந்திருக்கவே முடியல நைட்ல. அப்புறம் அப்பயே
நான் கையை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, உம்மை நோக்கி விசுவாசமா கூப்பிடுற பிள்ளைங்களுக்கு நீங்க தான் எல்லாம் செய்றீங்க. ஏசப்பா, எனக்கு வழியை எடுத்து போடுங்க ஏசப்பா. உங்க நாமத்தின் இயேசுவின் நாமத்தினால எல்லா வழிகளையும் உபத்திரங்களையும் எடுத்து போட்டுட்டீங்க ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன். எதுவுமே நான் இப்ப ஏன் 3 வருஷமாவே நான் மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. வருஷம் ஒரு தடவை மட்டும் ரத்தம் பிளட் எல்லாம் செக் பண்ணிக்குவேன். அது ம். மாதிரி அப்புறம் அது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு உடனே 5 நிமிஷம் கூட இல்லை, ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சா நல்லா நடக்க முடியும். வலி எப்படி போச்சுன்னே தெரியல. ஆண்டவருக்கு ஏசப்பாவுக்கு ஆமென். நன்றி செலுத்துகிறேன். என் வேலை நிமித்தம் இங்க ஸ்கூல்ல உள்ளூர்லயே அரசு உயர்நிலைப் பள்ளியில வேலைக்கு கூப்பிட்டாங்க. போய் செஞ்சிட்டு இருக்கேன் பிரதர். ஆனா என் பையன் இப்ப கூட பிரேயர்ல அட்டன் பண்ண உடனே எனக்கு கால் பண்ணான். நீ அந்த வேலைக்கு போகாத, நான் ஊருக்கு வந்து சண்டை பிடிக்கணுமா, பிரச்சனை பண்ணணுமா, உனக்கு ஆசை இருக்கா? வேணாம், நீ வேலைக்கு போனாலும் வீட்ல இரு, நீ வேலைக்கு ம். போகாத அந்த ஸ்கூலுக்கு ம். அப்படின்னு சொல்றான் பிரதர். அவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லா பிரச்சனைகளையும் செஞ்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் போய் போய் நின்னு இருக்கேன். நின்னு அந்த சாருங்க எல்லாமே என் பிள்ளைய என்னையும் திட்டியிருக்கிறாங்க. என்னம்மா இப்படி புள்ள வளர்க்குற போற, உன் பிள்ளையால இத்தனை பசங்க கெட்டுட்டாங்க அப்படிலாம் சொல்லி என்னுடைய ம். முகம் வந்து அந்த சாருங்களுக்கு, என் பையன் படிக்கிறப்ப இருந்த சாருங்களுக்கு நல்லா பதிவாயிடுச்சு. ம். அதனால நீ அம்சகுமார் அம்மாவான்னு கேட்பாங்க. என் ம். மானத்த வாங்காத, அங்க போகாத அப்படின்னு ம். சொல்றாங்க பிரதர். ம். பெரம்பூர்ல வேலை செஞ்ச இடத்துல வந்து பிரச்சனை பண்ணி தான், அதான் சூழ்ச்சி செஞ்சு தான் வந்து என்னைய வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க. சரி. அந்த பிடிஏ மேடம் வந்து சர்ச்சுக்கு வா, என் வீட்டுக்கு வா, வேலைக்கு வா அப்படின்னு ம். சொல்லி இப்ப 4, 5 நாளா தொடர்ந்து ஃபோன் பண்றாங்க பிரதர். நான் சரி. வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மாவும் வந்து சர்ச்சுக்கு போன வச்சு தானே வேலை வந்துச்சு. இப்ப சர்ச்சுக்கு போறத விட்டுட்டு அதனால தான் வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க அம்மாகிட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டேன். ஏம்மா, இங்க வாட்ச்மேன் வந்து ஒரு பாவத்த பழக்கத்த எனக்கு அடிமைப்படுத்த அவர் நினைச்சாரும்மா. என்னால அது முடியாதும்மா. அதனால தாம்மா அது நான் செய்யவே இல்ல. அங்கேயே அந்த மேனேஜர் செல்வமணி மேடம்னு அவங்களே எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க. நம்ம ம். ஆபீஸ் பெரம்பூர் யூனியன் ஆபீஸ் சிறந்த யூனியன் ஆபீஸ்ன்னு இந்த பெரம்பூர் மாவட்டத்துல அவார்டு வாங்கணும். நீ பிரேயர் பண்ணு, கண்டிப்பா நடக்கும். அவங்க விசுவாசமா சொன்னாங்க. அவங்க ம். மாமியாரும் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ம். எனக்கு பிரேயர் பண்ணுவாங்க. இப்ப அவங்க என் உயிரோடு இல்ல. நீ ம். பண்ணுமான்னு சொல்லுவாங்க. நான் அதே மாரி பண்றேன் மேடம். மேடம் நீங்க சொல்லலனாலும் நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணக்குள்ள நம்ம ஆபீஸுக்கு, ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் பண்ணுவேன்னு. அதே ம். மாரி போன குடியரசு தினம் அன்னைக்கு பெரம்பூர் யூனியன் ஆபீஸ் சிறந்த யூனியன் ஆபீஸ்ன்னு அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க. ம். அ அது எல்லாமே நான் விசுவாசிக்க எல்லாம் நடந்தது. இப்ப வந்து அந்த பிடிஎம் மேடம் என்னை கூப்பிடுறாங்க. அங்க ம். போனா அவங்களுடைய ஊர் அண்ணன் வீடு, மாமா வீடு, தங்கச்சி வீடு எல்லா வீட்டுக்கும் வேலை செய்ய என்ன கூப்பிடுவாங்க. அந்த ம். அது நம்மள வந்து தவறா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சம்பளம் வந்து கம்மியா சம்பளம் தருவாங்க. வேலை நெறைய வாங்குவாங்க. கட்டட ம். சபைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா இது 2ம் எனக்கு வேணாம். எனக்கு ஆண்டவருடைய சத்தியம் வேணும். ஆண்டவருடைய வசனங்கள், பரலோக சபை எனக்கு வேணும். ம். பரிசுத்த சபை எனக்கு வேணும். அப்புட்ன்னு ம். சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. இங்க வர்றது செல்போன்ல நீ அட்டெண்ட் பண்றது உனக்கு நல்லா இருக்கா? நல்லா ஆராதிக்க முடியுதா? அப்புட்னாங்க. அதெல்லாம் ம். முடியுது. நான் வந்து எந்த சபையும் யாரையும் குற்றப்படுத்தல. நான் வந்து இயேசுவ மட்டும் பிடிச்சுக்கணும். பரலோக ராஜ்யத்துல நானும் என் பிள்ளையும் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படணும். நான் அதுக்காக தான் ஓடுறேன். எனக்கு வந்து யாரும் விரோதம் இல்ல. விரோதமா யாரையும் ம். நினைக்கக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு அப்புட்ன்னு சொல்லிட்டேன் பிரதர். இப்ப சரிங்க அப்பா சிஸ்டர். அம்மாவும் என்ன சொல்றாங்க, இது முக்கியமா ஒரு காரியம் பிரதர். எங்க அப்பா அம்மா வந்து ராசாத்திட்டையும் கேட்டிருக்காங்க. ம். என்கிட்டயும் கேட்டிருக்காங்க. நீ இப்ப கட்டட சபைக்கு போனா திடீர்னு உனக்கு ஒரு ஒரு மரிக்கிற தருவாயில ம். ஏதாவது ஒண்ணு ஆனா அவங்க எங்க இருந்தோ வந்து எப்ப வந்து என்ன பண்ணுவாங்க? எது செய்வாங்க? இது நடக்கிற சாத்தியமானாங்க. அப்ப நான் ம். சொன்னேன், "அம்மா அவங்க திருச்சியில இருக்கிறாங்கம்மா. ஆனா காரைக்குடியிலேருந்து வர அவங்க அந்த சிஸ்டர் ஏன் என்னைய பஸ்ல வரக்குள்ள அவங்க சந்திக்கணும். அவங்க ஏன் இப்படி சத்தியத்த சொல்லணும்? அவங்க ம். ஃபோன் பண்ணா அடுத்த 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்கம்மா. எல்லாருமே எல்லாருமே எல்லா ஊர்லேருந்து ஒண்ணா தான் ஜெபக்குடியில் நாங்க கலந்துக்கிறோம். எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. சாட்சி சொல்றாங்கம்மா. பிரேயர் ஜெபம் பண்றாங்கம்மா. நீ அப்படி ம். நினைக்காதம்மா. என்ன அழைச்சாருன்னா, என்னையும் நம்ம குடும்பத்தையும் எல்லாத்தையும் ரட்சிப்பாரும்மா. நீ அப்படி ஆமென். நினைக்காதம்மா." ம். அப்படி நான் சொல்லிட்டேன் பிரதர். சரி சிஸ்டர். இதுக்கு எல்லாத்துக்காகவும் பிரேயர் பண்ணுங்க. அ சரி. இப்ப நான் வேலை செய்ற ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் ஹேண்டிகேப்பட் பையன் வந்து வேலை செய்றான். வேலை ம். செய்யல. அவனால ம். செய்ய முடியல. ஒரு ம். கையும், ஒரு காலும் வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து சாய்ச்சு சாய்ச்சு தான் நடப்பாப்ல. ஆனா ம். அவரு வந்து ஹேண்டிகேப்பட்ங்கிற அந்த அடிப்படையில அவருக்கு அந்த வேலைய குடுத்துருக்காங்க.
சரி. அவரை வந்து வேற ஸ்கூல்ல இதே உள்ளூர்ல தொடக்கப்பள்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, மாத்துனாங்கன்னா, என்னைய ம். அந்த இடத்துல வந்து வேலைக்கு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா சரிங்க. எனக்கு எந்த இடத்துலயும் இதுதான் வேணும்னு நான் கேட்கல. ஆண்டவர் சித்தம் எதுவோ எனக்கு அந்த இடத்த உட்கார வச்சா போதும்னு நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். சரி எனக்கு சிஸ்டர். இந்த காரியங்களுக்காக கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க பிரதர். தைரியமா இருங்க. தைரியமா ஆ, இருங்க. நான் ஜெபம் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க ஆண்டவர் பிரதர். பாருங்க ரொம்ப நல்லவர். சரிங்களா? உங்க ம். சுகத்த குடுத்திருக்காரு உங்களுக்கு. ஆமா. அதிகாரத்த குடுத்திருக்கிறாரு. நம்ம பயப்பட தேவையில்ல. நமக்கு தைரியமா நம்ம வந்து இயேசுவின் நாமத்த கட்டளை கொடுக்கும்பொழுது அங்க விடுதலை உண்டாகும். அதுக்கு நீங்களும் சாட்சி. ம். உங்களாலயும் பேய்கள ஓட்ட முடியும். உங்களாலயும் வியாதிக்கு சுகம் கொடுக்க முடியும்ன்றத நீங்களே உங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து நிரூபிச்சுட்டீங்க பார்த்தீங்களா? இனிமேல் நீங்க வந்து எங்கு சென்றாலும் நீங்க யார் மேல வேணா கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சுகத்த குடுப்பாரு. இதன் மூலமா அவர் நாமம் மகிமைப்படட்டும். நீங்க ஒரு சாட்சியா நீங்க அங்க நில்லுங்க. இந்த வேலைய பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சரிங்க வந்து பிரதர். முன்குறித்திருக்கார் நம்மள. அவரிடத்தில் ஆமா. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உண்டாகும். அந்த ஆ, நம்பிக்கையோட நீங்க இருங்க. சரிங்களா? சரி, நமக்கு இது சரி, வேணும், அது சரி. வேணும் கேட்க தேவையில்ல. அதான் நீங்களும் சொன்னீங்க. இது ம், வேணும், அது வேணும் கேட்க தேவையில்ல. பட் அவர் ம், சித்தம் என்னவோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். நம்ம ஒப்புக் ம். கொடுப்போம். சரிங்களா? சரி, அன்பின் சரிங்க. ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா இந்த நேரத்துல சகோதரிக்காவும் சமூகத்துக்கு வருகிற ஆண்டவரே, அவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கு ராஜா. அதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட உம்முடைய கரம் அவங்களோட கூட இருக்குது. நீங்க அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவங்கள வழிநடத்தி கொண்டு வரீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதரி ஆண்டவரே, தனியாக இல்லாம ஆண்டவரே, நீர் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கூட இருந்து வழிநடத்துங்க. முக்கியமா அவங்க மகனுக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. மகனுக்கு வந்து ஆண்டவரே, நீங்க வந்து சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை நீங்க தாங்க ஏசப்பா. அந்த மகன் வந்து முழுமையாக உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஊழியம் புரிகிற மகனாக நீங்க மாத்துங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து விழுகிறேன். மகனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். அதுபோல ஆண்டவரே, சகோதரிக்கு வேலை ஸ்தலத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. உம் சித்தம் என்னவோ அவங்கள வந்து ஆண்டவரே யாரும் தவறாக பயன்படுத்தி கொள்ளாமல் ஆண்டவரே, அவங்க செய்ய வேண்டிய வேலைக்கு நல்ல ஊதியத்தையும் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தையும் வேலையும் கரெக்டா வேலை செஞ்சுட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கும் நீர் கிருபையை பாருங்க ஏசப்பா. அதை நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் அவங்க கண்ணுல காட்டுங்க ஆண்டவரே. அதை மாத்திரம் அவங்களை பிடித்துக் கொண்டு அதை செய்யக்கூடிய கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார சக்தியின் கிரியைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து விழுகிறேன். அவங்களை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். ஏசப்பா, நீர் முழுமையாக அவரை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்துங்க ஆண்டவரே. எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் ஆண்டவரே, ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக ஆண்டவரே, அவங்க நீங்க வந்து எடுத்து அந்த ஊர்ல பயன்படுத்துங்க ஏசப்பா. இதன் மூலமாக அநேக ரட்சிப்பின் பாதையில் நடக்கக்கூடிய கிருபையை நீங்க தர வேண்டுமாய் ஜெபங்கள் அனைத்தையும் எனக்கு மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர் தைரியமாக இருங்க சிஸ்டர். ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. அவர் வழி நடத்துவார். தேங்க்யூ பிரதர். பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர் நான் வந்து ராம்நாட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். எங்க அண்ணன் வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு வந்து ரொம்ப குடிக்கிறான். ஓகே. அவன் வந்து அம்மா அப்பா பேச்சவே கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப அசுத்த ஆவி வந்து அவனுக்குள்ள இருக்கு. சரி. அத வந்து அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு பேபி இல்ல, சரி. அதனால ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். சரி. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க பாவ அறிக்கை பண்ணணும், என் நம்பர் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னீங்க. சரி. அதுக்கப்புறம் நானாவே பாவ அறிக்கை பண்ணி இப்ப எனக்கு வந்து கர்ப்பத்தின் கனி வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆமென். இப்ப எனக்கு 5 மாசம் ஆச்சு. அதுக்கும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரிங்க சிஸ்டர், பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து எங்க அண்ணனுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவன் ரொம்ப சொல்லு பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. சரி சிஸ்டர். நீங்க ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்களா? நான் இன்னும் ஞானஸ்தானம் வாங்கல. திலீப் இருக்கானா? யாரு? திலீப் பிரதர். திலீப். ஆமா. அவங்களோட தங்கச்சி தான் நானு. எங்க அண்ணன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். சரி 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 அப்ப சரி. வந்து இன்னொரு அண்ணன் பிரேம் இருக்கான். எனக்கு 2 ஆமா, அண்ணன். நான் பார்த்தேனே இன்னைக்கு. பிரேம் பாத்திருக்கீங்களா? பிரேம் பார்த்திருக்கேன். நீங்க எந்த ஊரு நீங்க? நான் வடலூர் தானே? இல்ல நான் வந்து இங்க கமுதி பக்கத்து. சரி சரி, ஓகே. திலீப் வந்து கூடுகைக்கு வருவாங்க. எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கு. அவன் வந்து அவனுக்கு தெரியாது சத்தியத்தை பத்தி. அப்படியா? சரி சரி. அவர் பேர் பிரேமா? ஆமா, பிரேம்குமார். பிரேம்குமார். சரி, ஓகே. அங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரி, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அப்பா நீர் எவ்வளவு ஆண்டவரே மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன் என்பதை நாங்கள் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இசப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதரி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அந்த கர்ப்பத்தின் கனியாகிய அந்த கனியை நீ கொடுத்ததாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷனுக்கு நீ கொடுத்த முதல் ஆசீர்வாதமாகிய அந்த குழந்தை பாக்கியத்தை நீ சகோதரி தந்ததுக்காக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா உடைய நாமம் இங்கே மகிமைப்படட்டும் இசப்பா. அப்பா சகோதரி கனத்த இருதயத்தோடு ஆண்டவரே அவங்க அண்ணனுக்காக ஜெபி கேட்டிருக்காங்க இசப்பா. அவங்க அண்ணன் பிரேம உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்க பிரேம் அந்த பையனுக்குள்ள அந்த கிரியை செய்கிற ஆண்டவரே அந்த குடி அசுத்தாவிய சாத்தான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த பையனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். பிரேமுக்குள்ள கிரியை செய்கிற அந்த குடி வெறியின் அசுத்தாவிய சாத்தானே, அந்த கீழ்ப்படியாம அசுத்தாவிய சாத்தானே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால சொல்றேன், பையனை விட்டு வெளியே போ, திரும்ப வராத. உனக்கு அந்த பையன் மேல அதிகாரம் இல்லை. அந்த பையன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரே கிருபையை பாராட்டுங்க இயேசப்பா. அவன் இருதயத்தை அந்த கல்லான இருதயமா இருந்தாலும் அதை கனிவுள்ள இருதயமாக மாத்துறதுக்கு நீர் வல்லமை புரிந்து அந்த தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. நீங்க அந்த பையனோட இருந்தவன் கிருபையை பாராட்டுங்க இயேசப்பா. அப்பா இது சாட்சியாக மாறி அந்த மகன் ஊழியத்தின் பாதையில் நடந்து அநேக ஆத்மாக்களை அறுவடை பண்ற மகனாக நீ அவனை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தார் எல்லாரையும் கையில ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரியோட குடும்பத்தார் எல்லாரையும் கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையில வளர்கிற பிள்ளைகளாக நீங்க மாத்துங்க இயேசப்பா. அதுக்கு என்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை நீக்கி போடுங்க. எல்லாரும் சத்தியத்தை உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரே நீர் வரும் பொழுது தரிசிக்கிற பிள்ளைகளாக நீர் உங்களை மாற்ற வேண்டுமா. இந்த ஜபங்கள் அனைத்தையும் நீங்கள் மீட்பெறும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். குட் நைட்.